நோக்கம் என்ன? மோடி வேண்டுமா வேண்டாமா, பாஜக வேண்டுமா வேண்டாமா, இதான தேர்தலே. அது உங்க விருப்பம், என்னுடைய விருப்பம் இல்லைங்க, மக்களின் விருப்பம். நீங்க பாஜகவிற்கு ஆதரவான ஊடகங்களே, கருத்து கணிப்பு வெளியிட்டவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக 400 சீட்டு பெறுவாங்க, 300 சீட்டு பெறுவாங்க, 250 சீட்டு பெறுவாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்களே அரைச்சங்கிகள், காச்சங்கி, முக்காச்சங்கிலாம் வந்து மூடு மாதிரி பேசிட்டு இருக்கானா இல்லையாப்பா? நீங்க பாருங்க, கருத்து கணிப்பு பேசியவர்கள் எல்லாருமே இந்த முறை பாஜக வெல்லாது என்கிற இடத்திற்கு அவர்களே வருகிறார்கள். ஆனா முக்கியமா ஒரு 15-20 நாள் இருக்கு தேர்தலுடைய 7வது கட்ட வாக்குப்பதிவு முடியறதுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறது மூலம் மோடி நம்பி ஓட்டி போட்டுறாதீங்க அப்படிங்கிற எதிர் பிரச்சாரம் தானே இது. மோடி மட்டும் இல்லைங்க, அவருடைய செயல் திட்டங்கள் எவ்வளவு தவறானது. அக்னிபாத் என்கிற திட்டத்தின் மூலமாக ராணுவ வீரர்களை நீங்கள் தற்காலிக பணியாளர்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு எல்லா பயிற்சி, ஆயுத பயிற்சி அளித்து விட்டு வெறும் 4 ஆண்டு காலம் அவர்களை வந்து நீங்கள் பணியிலே அமர்த்தி விட்டு அவர்களை விடுவித்து விட்டீர்கள். அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, என் வாழ்க்கைக்கான எந்த உத்தரவாதம் இல்லை, மோடி கேரண்டியே கிடையாது. கரெக்டா சொன்னா, கேரண்டி இல்லாம அவனை வெளியில